ஸோ நம்ம எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறதா நினச்சிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து சூட்கேஸ் பேக் பண்ணோம் அப்படின்னும் போது எய்தர் நம்ம வந்து லைக் இருக்க எதையோ தூக்கி எப்படி நாலேஜ் சொருகி லைக் கண்ணாபினாலும் பேக் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்கனைஸ்டாக லைக் நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக லைக் இந்த சைட் ஷர்ட் இந்த சைட் பேண்ட்ஸ் அப்படி என்னென்ன தேவையான திங்ஸோ அது நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம கண்ணாபினானு அவசரமாக இது எதையோ சூட்கேஸில் நுழைச்சிட்டு போகிறத விட நல்லா ஆர்கனைஸ்டாக லைக் இது இங்கே ஃபிட் ஆகும், லைக் இது இங்கே ஃபிட் பண்ணும், இது இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட 1/4 லிட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் அண்ட் 2 லிட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ 4 பாட்டில் இருக்குது. அண்ட் இப்போ இந்த 4 பாட்டிலில் நம்ம எடுத்துகிட்டு மில்க் வாங்குறதுக்காக போகிறோம். அண்ட் நம்ம 1/4 லிட்டர் மில்க் வாங்கினோம்னா நம்ம 1/4 லிட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா லைக் 6 லிட்டர் பாட்டிலையும் 1/4 லிட்டர் வாங்க முடியும், 1 லிட்டர் பாட்டிலையும் 1/4 லிட்டர் மில்க் வாங்க முடியும், 2 லிட்டர் பாட்டிலையும் 1/4 லிட்டர் மில்க் வாங்க முடியும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது லைக் 1/4 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். அதான் லைக் சென்ஸ் மேக் பண்ணுதில்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம். அதாவது ஆர்கனைஸ்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஃபோனில் எங்கள் மம்மிகிட்ட ப்ளே பண்ணி காட்டும் போது அவங்க என்னடா இது இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நான் என்ன பண்ணேன், இயர்ஃபோனை ப்ளக் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட இயர்ஃபோனில் கேளுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடியோ மானிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆனால் அப்போதைக்கு அவசரமாக பண்ணதுனால நான் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். பிசைட்ஸ் அந்த டைமில் என்கிட்ட ஸ்டூடியோ மானிட்டர் எதுவுமே இல்லை. அண்ட் ஏதாவது ஸ்டூடியோ ரெண்ட் பண்ணுறதுக்கும் அப்போ அஃபோர்ட் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே தோ, ஏன்னா அது அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலான ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஹாபி மாதிரி ட்ரை பண்ணது, அவ்வளோதான். எனிவே மேட்ரு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க போகிறது 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒரு ஸ்டேஜ் மானிட்டர். சிங்கர்ஸ் 5 பேர், இல்லை 6 பேர் 7 பேராக கூட இருக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 2. ஸோ சிங்கர்ஸ் கிட்டேருந்து வர ஆடியோ சிக்னல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டேருந்து வர எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் இது எல்லாத்தையும் ஈவனாக நம்ம 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஸ்டேஜ் மானிட்டருக்கும் போகணும். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிக்சரை கண்ட்ரோல் பண்ணுறது. மிக்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பேசிக்கான சவுண்ட் இன்ஜினியரிங் ஐடியாவை கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலைசர், அதாவது ஈக்யூன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஈக்யூ அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வால்யூமை ஏற்றுறது இறக்குறது, அவ்வளோதான். ஸோ ஏற்றுறது எல்லாம் நம்ம பூஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இறக்குறது எல்லாமே நம்ம கட்டுன்னு சொல்லுவோம். நம்ம பூஸ்ட் பண்ணுறது கட் பண்ணுறது எது அப்படின்னா 3 வகையான ஃப்ரீக்வன்சிஸு. அந்த 3 வகையான ஃப்ரீக்வன்சிஸ் என்னென்ன அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஹை, மிட் அண்ட் லோ. இப்போ எப்படி மாஸோடைய யூனிட் வந்து கிலோகிராமோ, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். 200 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம லோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மிட்ன்றது என்ன அப்படின்னா 200லேருந்து 2000 ஹெர்ட்ஸ். ஸோ 1/4 லிட்டர் பாலை வாங்குறதுக்கு நம்ம இப்படி 2 லிட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணாமல் 1/4 லிட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வர சவுண்ட் வந்து நமக்கு ஹை ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம ஹையை பூஸ்ட் பண்ணுவோம், மிட்டையும் லோவையும் கட் பண்ணுவோம். ஏன்னா மிட்டும் லோவும் நம்மளுக்கு தேவையில்லை, வரதெல்லாம் ஹை ரேஞ்ச் சவுண்டு தான். அந்த மாதிரி தான் வாய்ஸ் வர்ஸாக மிட்டுக்கும் லோவுக்கும். இதுதான் ஈக்கியோட கான்செப்ட்.
நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலான்னா பேனிங் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம மிக்சரில் ரிசீவ் பண்ணுற சவுண்ட் சிக்னல்ஸை லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர்ஸ்க்கோ இல்லை ரைட் சைடில் ஸ்பீக்கர்ஸ்க்கோ அசைன் பண்ணுறது தான் நம்ம பேன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் பேனிங் பண்ணுறதுன்னா ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணுவோம். லைக் மேபி 10% இல்லை 20% லெஃப்டில் இல்லை 50% ரைட்டில் அப்படி லைக் லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரைட் சைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் அசைன் பண்ணி கொடுக்கறது பேர் தான் பேனிங். ஃபைனலாக கெயின்னா என்ன, ஃபேடர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கெயின் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ரிமோட்டில் எப்படி நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சவுண்ட் சிக்னல்ஸை சத்தம் அதிகமாகவும் சத்தம் கம்மியாகவும் செட் பண்ணுறது, அதுதான் கெயின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஃபேடின் அப்படின்னா என்னென்னா, சத்தம் கம்மியாக இருந்து அப்படியே அதிகமாச்சுன்னா அது பேர் ஃபேடின். அதிகமாக இருக்க சத்தம் அப்படியே கம்மியாக குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா அதுதான் ஃபேட் அவுட்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம ஃபேடரை மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி திடீர்னு லைக் சத்தம் ரியல் டைமில் அதிகமாக வேணும் இல்லை திடீர்னு கம்மியாக வேணும்னா டக்கு நம்ம ஃபேடரை யூஸ் பண்ணி குறைச்சிக்கலாம், அதிகமாக பண்ணிக்கலாம். ஏன்னா கெயினை நம்ம கூட்டி குறைக்கிறதோட ஃபேடர் நம்மளுக்கு ரியல் டைம் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேடரில் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த 0வை யூனிட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லேருந்தும் ஒவ்வொரு சவுண்டு வரும். ஒரு சேனல் கிட்டாராக இருக்கலாம், ஒரு சேனல் மைக்காக இருக்கலாம், ஒரு சேனலில் கீபோர்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒவ்வொரு சேனல்லேருந்தும் வர ஒவ்வொரு சவுண்டையும் டோட்டலாக சேர்த்து வெளியே கொடுக்குற சவுண்டு பேரை தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த மாதிரி சவுண்டில் லிமிட்டை தாண்டி போகிறது கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்து லைக் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி போகும்போது எப்படி வாமிட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி லைக் சவுண்டு லைக் ஓவர்லோட் ஆச்சுன்னா அது கேட்குறதுக்கு நாய்ஸாக மாதிரி இது கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை தான் கிளிப்பிங்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாஸ்டர் கிளிப் ஆகாமல் பார்த்துக்கிறத நம்ம பர்பஸ். பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ளீஸ் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.